श्रीमती रंगम्माल पापम्माल कृषि। நூறு வயது கடந்தும் விவசாயம் செஞ்சு பத்மஸ்ரீ விருது பெற்ற இயற்கை விவசாயி பாப்பம்மாள் பாட்டி உடல்நல குறைவால உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் தலைவர்கள் பல்வேறு பேர் இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர், மாதர் சங்க தலைவின்னு பல பதவிகளை வகிச்சவங்க பாப்பம்மாள் பாட்டி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவனாபுரம் பகுதியை சேர்ந்தவங்க பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள் அப்படின்ற இந்த பாட்டி. இவங்களுக்கு வயது 109. இவங்க கடந்த 2021ஆம் ஆண்டு விவசாயத்துக்காக செஞ்ச சேவைக்காக மத்திய அரசு இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவப்படுத்தி இருந்தாங்க. 1916ஆம் ஆண்டு இவங்க பிறந்த நிலையில இவங்களுக்கு சொந்தமான 10 ஏக்கர் விவசாய நிலத்துல தன்னுடைய கணவரோடு சேர்ந்து இயற்கை முறையில விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. 1959ஆம் ஆண்டு தேக்கம்பட்டி ஊராட்சியினுடைய வார்டு உறுப்பினரா இருந்திருக்காங்க. 1964ஆம் ஆண்டு காரமடை ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மாதர் சங்க தலைவியாகவும் இருந்திருக்காங்க. இது தவிர விவசாயத்திலும் தன்னுடைய பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. கடந்த 45 ஆண்டுகளா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஃபார்மர்ஸ் டிஸ்கஷன் குரூப்ல இணைஞ்சு இவங்க தன்னுடைய செயலை சிறப்பா செஞ்சுட்டு வந்திருக்காங்க. 100 வயதை கடந்தும் இவங்க விவசாயம் செஞ்சுட்டு வரத முன்னிறுத்தி தான் இவங்களுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல தான் இவங்க இப்போ உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. உடல்நல குறைவு ஏற்பட்டு இவங்க உயிரிழந்ததா கூறப்படக்கூடிய நிலையில இவங்களுடைய இறப்புக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க.